வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்று தேவாரம் பாடல் பெற்ற கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர, நிறைந்த செல்வம் பெற, முக்தி பெற இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பாகும். மேற்கு நோக்கிய ஒரு சிவத்தலத்திற்கு சென்று வழிபடுவது கிழக்கு நோக்கிய 1008 சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்ட பலனை தரும். இந்த கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் திருக்கோயில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள சிவஸ்தலம் என்பது தனி சிறப்பாகும். இதே போன்று அற்புத திருக்கோயிலை பற்றிய விரிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ விரிவா பார்க்கலாம். கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் திருக்கோயில் தேவாரம் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றாகும். புராண பெயர் ஐராவதேஸ்வரம், தற்போதைய பெயர் கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் திருக்கோயில், திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மன்னார்குடியிலிருந்து 10 கிலோமீட்டரில் இந்த திருத்தலம் உள்ளது. மூலவர் கொழுந்தீஸ்வரர், தாயார் மதுரபாஷினி என்கிற தேனார் மொழியால், ஸ்தல விருட்சம் வன்னி. இந்த திருத்தலத்தில் 9 தீர்த்தங்கள் உள்ளன. அமுதகூபம், முள்ளியாறு, சிவகங்கை, பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சிவ தீர்த்தம், விஸ்வகர்ம தீர்த்தம், அரம்பை தீர்த்தம், மண்டை தீர்த்தம் என 9 தீர்த்தங்கள் உள்ளது தனி சிறப்பாகும். இந்த திருக்கோயிலில் திருஞான சம்பந்தர் வந்து தேவாரம் பாடியுள்ளார். ரம்பை, பிரம்மன் மற்றும் இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த ஸ்தலம். இந்த திருக்கோயிலில் உள்ள இறைவன் கொழுந்தீஸ்வரர் மேற்கு நோக்கி அமைந்துள்ளார். தாயார் மதுரபாஷினி கிழக்கு நோக்கி ஈசனை பார்த்தவாறு அமைந்துள்ளது தனி சிறப்பாகும். இந்த தலத்தில் ரம்பையும் ஐராவதமும் வழிபட்டனர் என்பது தொன்மையான நம்பிக்கை. நிறைந்த செல்வம் அருளும் கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் திருக்கோயில் சோழவள நாட்டின் காவிரி தென்கரையில் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி இடையில் கோட்டூர் கொழுந்தீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய 3லும் பெருமை கொண்டது இத்தலம். கொழுந்துலா மலர் விரிபொழில் கோட்டூர் நற்கொழுந்தினை என்று திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஆலயம் இது. இந்த தலத்தில் கொழுந்துநாதர் என்ற பெயரில் இறைவன் அருள்பாலிக்கிறார். இறைவியின் திருநாமம் தேன்மொழி பாவை மதுர பாஷினி என்பதாகும். ஒரு சமயம் இந்திரனின் சபையில் ரம்பை, திலோத்தமை, மேனகை, ஊர்வசி, கெற்பை, பரிமலை, சுகேசி ஆகிய 7 தேவலோக மங்கைகள் நடனமாடி தேவர்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தனர். நடனம் முடிந்ததும் ரம்பை அருகில் இருந்த பூஞ்சோலையில் படுத்து உறங்கினாள். நடனமாடிய களைப்பில் உறங்கிய அவளது ஆடை சற்று விலகியிருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த நாரத மகரிஷி அதை கண்டு கோபம் கொண்டார். ரம்பையை பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறக்கும்படி சபித்தார். கண் விழித்த ரம்பை நடந்தவற்றை அறிந்து நாரதரை வணங்கினாள். தன்னுடைய சாபத்தை நீக்க வேண்டும் என்று மன்றாடினாள். அதையடுத்து நாரதர் பூலோகத்தில் சிவபூஜை செய்தால் சாபம் நீங்கும் என்று கூறிவிட்டு அகன்றார். பூமிக்கு வந்த ரம்பை சமீவனம் என்ற வன்னி மரத்தடையில் அக்னியில் அமர்ந்து தவம் புரிந்தாள். அவளுக்கு சிவனருள் கிடைக்க நேரமாயிற்று. அதன் பிறகு அந்த பகுதியில் இருந்த ரோமரிஷியை வணங்கி தன்னுடைய நிலையை கூறினாள். ரோமரிஷி சித்தரின் வழிகாட்டுதலின்படி இத்தலத்தில் உள்ள கொழுந்தீஸ்வரை வணங்கினாள். வன்னி வனமாக இருந்த இந்த இடத்தில் சிவனை பூஜித்த ரம்பை ஒற்றை காலில் நின்றபடி கடுந்தவம் செய்தாள். ரம்பை இல்லாததால் தேவலோகம் பொலிவிழந்தது. நடந்ததை அறிந்த இந்திரன் ரம்பையை அழைத்து வருவதற்காக சித்திரசேனன் என்னும் கந்தர்வனை பூலோகம் அனுப்பினான். அவன் வந்ததும்
சிவன் அருள் பெறாமல் தேவலோகம் வரமாட்டேன் என்று ரம்பை மறுத்துவிட்டாள். அதனால் இந்திரன் தனது வாகனமான ஐராவதத்தை அனுப்பி ரம்பையை தூக்கி வரும்படி பணிந்தான். பூலோகம் வந்த ஐராவதம் ரம்பையை தனது துதிக்கையால் வளைத்து தூக்க முயன்றது. அதை கண்டு அஞ்சிய ரம்பை சிவலிங்கத்தை தாவி அணைத்து கொண்டாள். இந்த சிவலிங்கத்தோடு உன்னை இந்திரலோகம் கொண்டு செல்வேன் என்று ஐராவதம் தன் தந்தத்தால் லிங்கத்தையும் சுற்றி தூக்கியது. ரம்பையின் அளவற்ற அன்பினால் நெகிழ்ந்த சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு அருள் புரிந்தார். ரம்பைக்கு தரிசனம் தந்த இறைவன் வரங்கள் பல தந்து மறைந்தார். ரம்பை சிவபூஜையை தொடர்ந்து செய்து வந்தாள். அவளை தேடி வந்த ஐராவதத்தையும் இந்திரனையும் ஆசீர்வதித்தார். ஐராவதத்தின் கொம்புகளாகிய கோட்டால் அகழப்பட்டதால் இத்தலம் கோட்டூர் என்று பெயர் பெற்றது. ஊரின் நடுவில் அமைந்துள்ள மேற்கு பார்த்த சிவாலயம் இது. கோவிலுக்குள் நுழைந்ததும் கொடிமரம், பலிபீடம், அதற்கடுத்து நந்தியம்பெருமான் வீற்றிருக்கிறார். இரண்டாம் வாசலின் மேல் 3 நிலை சிறிய ராஜகோபுரம் கட்டப்பட்டுள்ளது. உள்ளே மேற்கு திருமாளிகை பத்தியில் வல்லப கணபதி சன்னதி உள்ளது. பக்கத்தில் உற்சவர் அறை. நுழையும் போதே தண்டபாணி விநாயகரையும் தரிசித்து உள் நுழைந்தால் வலதுபுறம் சூரியன், இடதுபுறம் சந்திரன், விஷ்ணுலிங்கம், மூவர், வீரபத்ரர், ரம்பை, அனைத்தெழுந்த நாதர், அர்த்தநாரீஸ்வரர், பிரதோஷநாயகர், விஷ்ணு துர்க்கை, மகாலட்சுமி என வரிசையாக தெய்வ திருமேனிகள் உள்ளனர். சுப்பிரமணியர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் கஜலட்சுமிக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. ஒரே பிரகாரத்தை கொண்டு நடுவில் மூடு மண்டப தலத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் பீடத்தின் மீது அமைந்துள்ளது. சுவாமிக்கு எதிராக அபிமுகம் காட்டி தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் அன்னை மதுரபாஷினி. மேலிரு கரங்களில் ருத்ராட்சம், தாமரை மலரும் ஏந்திய அன்னை கீழிரு கரங்களில் அபயவரமளித்து புன்னகை முகம் காட்டுகிறாள். லக்ஷ்மி கடாட்சங்களை அருள்பவளாக இவ்வன்னை அமைந்துள்ளார். அம்பிகையை வணங்கி சுவாமி சன்னதிக்கு சென்றால் சிறிய அர்த்த மண்டபத்தை அடுத்து கருவறையில் ரம்பை பூஜித்து வரம் பெற்ற ஈசன் அருள்பாலிக்கிறார். முதலில் ரம்பேஸ்வரர் என்று போற்றப்பட்டு வந்த இந்த இறைவன் தற்போது கொழுந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அருளால் அனைக்கும் அரசரை வணங்கினால் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஈசான்யத்தில் நவக்கிரகங்களும் அருகே அமுதக்கிணறும் அமைந்துள்ளது. ஐராவதம் அலறி வீழ்ந்தபோது அதன் தலைப்பகுதி வீழ்ந்த இடம் குளமானது. அந்த குளமே மண்டை தீர்த்தம் என்று பெயர் பெற்றது. ஐராவதம் இங்கே மண்ணால் லிங்கம் பிடித்து பூஜை செய்து தன் பழைய நிலையை அடைந்தது. ரம்பை பெயரால் உருவான தீர்த்தம் ரம்பை தீர்த்தம். ரம்பையின் தவக்கோல வடிவினை இந்த ஆலயத்தில் கண்டு மகிழலாம். திருக்கோவிலுக்கு முன்னே உள்ள தீர்த்தத்தில் அமுத குடம் வைத்து பூஜித்து உஷகாலத்தில் தீர்த்தம் வழங்கியுள்ளார் தேவேந்திரன். அதனால் அந்த தீர்த்தம் அமுதக்கூபம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள அம்பிகை உண்டான பிரதோஷமூர்த்தியை பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் சகல பாவ தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இந்த தலத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் உமாமகேஸ்வரர் ஸ்வரூபங்கள், சிலாரூபங்கள் தம்பதி ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. இவர்களை வழிபடுவதால் ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வர் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி நாளில் வழிபட்டால் தம்பதியர் ஒற்றுமை கூடும். விஷ்ணு துர்க்கைக்கு ஆடி,
தை வெள்ளிக்கிழமைகளிலும் ராகு காலத்திலும் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது விசேஷமாகும். மேலும் இங்கு வணங்குவதால் திருமண தடை நீங்கும், அனைத்து வித தோஷங்களும் தீரும். தனி சிறப்பாக மாசி மகத்தன்று இங்குள்ள ஈசனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அர்த்தநாரீஸ்வரராக மாறி அருள் புரிவார் என்று கூறப்படுகிறது. பிரம்மஹத்தி தோஷம் போக்கும் சிவஸ்தலம் இது. இந்த அற்புத ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்டு இறையருளால் அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க.